நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது மினி கொடைக்கானல்னு சொல்லப்படுற வத்தல் மலையை பத்தி தான். இதுக்கு முன்ன பார்ட் 1 போட்டிருக்கேன். இது பார்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா நீங்க போய் ஒன் டே ஸ்டே பண்றதா இருந்தா ஒரு அருமையான இடம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுக்கு முன்ன போட்ட பார்ட் 1ஐயும் முழுசா பாருங்க. ரொம்பவுமே அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. கண்டிப்பா இந்த ஏரியாவை விசிட் பண்ணுங்க. உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. இங்கே வரணும்னா இந்த பஸ் தான் டைமிங்க்கே வந்து போகுது. தருமபுரிலேருந்து வத்தல் மலை வரைக்கும் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பஸ் தான் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கீழே நிற்கிறோம். இந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இருக்குல்ல ஆச்சுன்னு. ஸோ செம்ம கிளைமேட் கைஸ். கண்டிப்பாக இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ண வரலாம். இவ்வளோ மேலே எப்படி இவங்களாம் இருக்காங்கன்னு பாரு. இப்போ ஓகே இவங்களுக்கு, ஆனால் ஈவினிங் ஆக ஆக கிளைமேட் எப்படி இருக்கும்? செம்ம ஒஸ்ட் ஆகிடும் நைட்டுக்கெல்லாம். அப்படி கூட கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரோடை பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கு. ஹசீனா, வத்தல் மலை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கிளைமேட் சில்லுன்னு அவ்வளோ குளிர்தா கைஸ்? ஃபைனலாக வத்தல் மலைக்கு வந்தாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே வந்து லைனாக ஊருங்க இருக்குது. வத்தல் மலை, சிலம்பூர், அது மாதிரி நிறையா ஊருங்க தான் லைனாக இருக்குது. மற்றபடி சுற்றி பார்க்கணுன்னா இந்த கிளைமேட்டு, இந்த மரங்கள் மட்டும்தாங்க. எங்கேயோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். நமக்கு டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரத்துக்கு நம்ம போய் பார்த்துட்ருக்க முடியாது. ஏன்னா பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வத்தல் மலைக்கு வரணுன்னா ரூமுங்க அதிகமாக இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் இருக்குது. ஒன் டே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து சும்மா தங்கி இந்த ஒரு கிளைமேட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக. வேறு சுற்றி பார்க்கணுன்னாலாம் இங்கே வர்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஏன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே விசாரித்த வரைக்கும் சுற்றுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. நிறைய ஃபேமிலி மேன் வந்தாங்க. டூ வீலர்லாம் போகும்போது டூ வீலர்லாம் அதிகமாக போச்சு லசினே. ஒரே ஒரு பஸ்ஸு போச்சு, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை லசினே. ஒரு கார் கூட வரல. காரில் வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. ரொம்ப சின்ன ரோடு, இந்த வளைச்சி வருது. இந்த ரோடு இப்படி ஏறுது. அங்கே பயந்து போயிட்டேன். இப்போது டாஸ்க்கு வந்து ஹசீனா, இப்போ நம்ம வந்தது கூட இல்லை, இப்போ போகிறது டவுன் தான். அது இந்த ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு நம்ம போகணும். அதுதான் டாஸ்க்கு. பெரிய வண்டியாக இருந்தால் கூட நம்ம சல்லுன்னு போயிடலாம். ஸோ வத்தல் மலை ரொம்ப நாளாக நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் கைஸ். இன்றைக்கி தான் வந்திருக்கேன், டைம் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கும் இது காட்டலாம் அப்படி என்ன தான் இருக்குது மேலே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ரோடு தாங்க, இந்த மாதிரி ஒரு ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடையாதுங்க. சின்ன ரோடு இப்படி வளைஞ்சு இப்படி ஏறுது, சான்ஸே கிடையாது. ஏதாச்சுன்னா நானே எத்தனையோ இடம் சுற்றிருக்கேன், கேரளாலாம் சுற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரோடு சுற்றினது கிடையாது. கேர்ஃபுல்லாக வரணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் கைஸ். நீங்கள் பாட்டுக்கு ஃபேமிலியாலாம் 4 பேர் 3 பேர் இந்த டூ வீலரில் வர வேலையெல்லாம் வேண்டாம். வெறும் லவ்வர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்ன தெரியுமா? இந்த வெத்தலைங்க. எங்கே பாரு வெத்தலை தாங்க. அதுக்கு தான் வத்தல் மலைன்னு பேர் வச்சாங்க போல். ஆயிரக்கணக்கான மரம் நான் பார்த்துட்டேன். நிறைய இருக்குது கொடிங்க ஃபுல்லாக. பாருங்க ரோடு இப்படி இறங்குதா, இது எப்படி ஏறுது பார்த்தீங்களா? இதெல்லாம் கம்மி, இதை விட மோசம். அங்கே ரோடு வரும் பொழுது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அந்த ஒரு இடத்துல வளைஞ்சு இப்படி ஏறிச்சு தெரியுமா சின்ன? அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கே பயமாக இருந்துச்சு. இப்போ இறங்குறது தான் மேட்ரு. இதெல்லாம் இறங்கிடலாம், பிரேக் அட்டாக் பண்ணி விட்டுருலாம். உங்களுக்காக நான் நிறைய ஹிடன் ஸ்பாட்டாக கூப்பிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் நல்லதோ கெட்டதோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரோடு போகும்பொழுது நான் ஒரு இடத்துல நின்று வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். போலாமா? பாருங்கள் ஓப்பனாக இருக்கா, கீழே டவுன் எப்படி இருக்கு? நீ முதல்ல கை எப்படிப்பா? இது ஓப்பன், கீழே டவுன், ரோடு இவ்வளோதான். ஏன் சின்ன அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருக்கு? என்ன எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கோ? பாருங்க ரோடு எந்த அளவுக்கு டவுன். பின்னாடி கட்டாச்சு எந்த அளவுக்கு டவுன் இருக்கு பாத்தியா? பாரு கீழே டவுன் ஃபுல்லா.